ஜபத்தை தள்ளாத தெய்வம், அதற்கு ஆண்டவர் கற்றுத் தருகிற தெய்வம், இப்போது நம்மை விட்டு விலகாத தெய்வம். நம்மை ஏறெடுக்கிறதற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். சகலவற்றை அறிந்த கர்த்தர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் நோக்கி பார்ப்போம். சபாயின் மீது எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. சபா விதத்தின் ஆளுகளை ரகசியங்களை பார்க்க மனக்கண்களை திறந்தருவீராக. உடைய உள்ளங்களை திறந்தருவீராக. விழிப்புள்ள இதயத்தை தருவீராக. சாக மனதை தருவீராக. சபா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் சிவிற்பட ஸ்திரப்பட பலப்பட வேண்டிய வார்த்தையை தருபடியை சொல்லிக்கிறோம். மகத்துவங்களை காண உதவி செய்ய இதயத்தினை திறந்தருளும்படியாக சொல்லிக்கிறோம். கிரேசி வீராக தாழ்த்தி தருகிறோம். இங்கே பேசுவதை ஆசிரியர் நம் வாசிக்கிற வசனத்திற்கு நேராய் கடந்து வரலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம். பரிசுத்தமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நம்முடைய மனம் புதிதாகும் போது ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம், நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக ஆண்டவர் அந்த இருதயத்தின் மேல அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பழைய துருத்தியில யாரும் புது ரசத்தை ஊற்ற மாட்டார்கள். புது துருத்தியில தான் புதிய ரசத்தை ஊற்றுவார்கள். அல்லேலூயா. இந்த மனது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும். பாருங்களேன், ஒரு நாள் புதிதாக்கப்படணும். ஒவ்வொரு நாளுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலையும் இன்னைக்கு ஓரளவு வளர்ச்சி இருக்கிறோம்னா அடுத்த நாளுக்கு இதை விட வளர்ச்சியில கூடுதலாக தான் இருக்கணுமே தவிர குறைந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வேலையை செய்கிறவர்கள், ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் தங்களுடைய தொழில என்னைக்கும் வளரணும்னு தான் என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனா தெசலோனிக்கேய சபையை குறித்து பேசும்போது சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பொருளாதார ரீதியில நம்ம நல்லா வளர்ந்துருக்கிறோம். உண்மைதானே? பொருளாதார ரீதியில உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி இருந்ததற்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோமா என்று பார்த்தால் குறைவானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வளரணும். பாருங்களேன், ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளரணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். ஒவ்வொரு நாளும் புதுசாகிட்டே இருக்கணும். தேய்க்க வெண்கல பாத்திரம் பழத்துக்கிட்டே இருக்குமா? ஆமா, அதுக்கு தேவையான புளியும் அதுக்கு தேவையான செங்கக்கட்டியும் வச்சு நல்லா சுரண்டி போட்டு அதையும் வச்சு ரெண்டையும் வச்சு புளிய வச்சு தேய்க்க அது பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தேய்க்க தான் மின்னோம். தேய்க்காம அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு கருப்பாக முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், கருப்பாகும். பார்த்துருக்கிறீங்களா வெண்கல பாத்திரத்துலன்னா? ஆமா, அது கருப்பாகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அதை ஒவ்வொரு நாளும் தேய்க்க தொடச்சி தேய்க்க எடுத்துட்டே இருந்தோம்னா அது ஒவ்வொரு நாளும் அழகுள்ளதாகி மாறிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் அழுக்கு தூசி எல்லாம் படியதான் செய்யும். ஏன்னா நம்ம உலகத்திற்குள்ள இருக்கிறோம். 1 இருக்குமோ தூசி படிய தான் செய்யும். ஆனா உடனே என்ன செஞ்சிடணும்,
தட்டி விட்டு தொடச்சி விட்டு அதை கழுவி சுத்தமாக்கி ரெடி பண்ணி வச்சோம்னா அது என்னைக்கும் பளபளன்னு இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த பாத்திரம் என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு, எந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தை தேய்க்கணும்னு உள்ளதும் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தேய்க்க ஆண்டவர் பலனை தருவாராக. அவருடைய இரத்தத்தினாலதான் சுத்திகரிப்பு உண்டாகும். அவருடைய இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு பக்குவப்பட்டு அழகுள்ளவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில கனத்துக்குரியவர்களாக ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அழகுள்ளதை தான் நாம் கனத்துக்குரிய இடத்துல வைப்போம். அழகில்லாததை கொண்டு போய் கனத்துக்குரிய இடத்துல என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். அப்போ அழகாய் மாறுமோ புதிதாய் மாறுமோ ஆண்டவரே கொண்டு போய் கனத்துக்குரிய இடத்துல என்ன செய்வாரு, வைப்பாரு. அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு புதிதாக்கப்படணுமோ ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் தோற்றங்கள், இருதயத்தினுடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவர் ஒருவர் மட்டும்தான், நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அறிய முடியும். நம்ம மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை காண்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தையும் உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஆமா, உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமா, எதனால இந்த பாத்திரம் அழுக்கு பிடிச்சிருக்குது, எதனால இது கருப்பு பிடிச்சிருக்குதுன்னு உள்ளதும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம தேய்க்கணும். அவருடைய ரத்தம் இருக்கும், நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். அது பழக உள்ளதாய் அழகுள்ளதாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப மனம் புதிதாக்கப்பட வேண்டும், இதயம் புதிதாக்கப்பட வேண்டும். இதயம் புதிதாக்கப்படணும்னா இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை விட்டு விலகும்னா மனம் புதிதாக்கப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 7 கட்டமான சுத்திகரிப்பு நமக்கு வேணும். அல்லேலூயா. 7 கட்டமான சுத்திகரிப்பை தாண்டும் போதுதான் அது அழகுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் இந்த நம்ம தியானிக்கிறதான இந்த 7 உபதேசங்களை நம்ம தியானிக்கிறோம் பாருங்களேன். எதற்காக தியானிக்கிறோம்? உலகம் நம்மை விட்டு மாற என்ன செய்ய வேண்டும், உலகம் பிரபஞ்சம் நம்மை விட்டு மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும், அந்யோன்யத்திலும் அர்ப்பணிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 7 காரியத்தையும் வேத பண்டிதர்கள் பேசிக்கா தான் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அஸ்திவார உபதேசம், அடிப்படை உபதேசம். அதாவது ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அடிப்படையாக பேசிக்கா இது இருக்கணும். இதுக்கு மேல கட்டப்படணும், கூரை போடணும், அழகுபடுத்தணும். இப்ப நம்ம பேஸ் மட்டுமே என்ன லெவல்ல இருக்குதுன்னு 2 காரியத்திலேயே ஆமா எப்படியோ இருக்குது. ஆமா, நம்ம அஸ்திபாரமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. அல்லேலூயா. இயேசுங்கிற மூளைக்கல்ல போட்டாச்சு, அஸ்திபாரத்துக்குள்ள இயேசுங்கிற மூளைக்கல்ல போட்டாச்சு. அதுக்கு மேல வைக்கிற கல்லுகள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குதா? இதுவரையிலும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது. இதுக்கு மேல ஸ்ட்ராங் ஆகுமான்னு உள்ளது தெரியல. ஆமா, இதுவே வீக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் ஆக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆக்கி பார்ப்போம், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி பார்ப்போம். நம்ம அஸ்திபாரம் கொஞ்சம் உறுதியாக்கப்படணும். பாருங்களேன், உறுதியான அஸ்திபாரத்துல தான் பில்டிங் நல்லா நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் மழை வருமோ, காத்தடிக்குமோ, இல்லை ஒரு சின்ன அசைவு கொடுத்துரும் பாருங்க. ஒரு சின்ன அதிர்ச்சிக்கே உடனே பொத்துன்னு விழுந்துடக்கூடாது.
ஆமா, விழுந்துட்டுன்னா அது பெரிய பாடு. ஆமா, அதனால கீழே இருக்கிற அஸ்தி பாரத்தை கொஞ்சம் உறுதிப்படுத்தலாம். புரியுதானே? ஆமா, நீங்க யோசிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில யோசிங்க. சின்ன பிரச்சனை போராட்டம் வருமோ, நம்ம அஸ்திவாரம்லாம் கொஞ்சம் ஆடுது, ஆடி ஆடி அப்படியே விழுந்துருது. அப்படி இல்லாம இன்னும் உறுதியாய், நம்ம எல்லாம் கட்டப்பட்டது கண்மலைக்கு மேல, அப்படிதானே? கண்மலையின் மேல நம்ம அஸ்திவாரம் இருக்குது. அவருக்கு மேலதான் நம்ம அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறோம். அதனால அந்த அஸ்திவாரம் உறுதியா இருக்க ஆண்டவர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா. ஓகே, இது அடிப்படை உபதேசங்கள் தான். இந்த 7 உபதேசங்களை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம். ஞான ஸ்நானத்தையும் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துருக்கிறோம். ஞான ஸ்நானத்துல ஒரு 12 பாயிண்ட் சொன்னேன் பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். ஞான ஸ்நானம் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். ஆமா, யாரும் சொல்லலைன்னா நீங்க எழுதுனதை வாசிங்கன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு வாசிக்க சொல்லுவேன். சரியா? ஆமா, இன்னைக்கு வாசிக்க சொல்லுவேன். இதான் சொல்லுவாரு, சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க, சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். தேவனுடைய ஆலோசனை. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. மூன்றாவது தேவனோடு செய்யக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நான்காவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. ஐந்தாவது பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுவது. ஓகே. ஆறாவது மனம் திரும்புதலின் அடையாளம். ஓகே. ஏழாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஞானஸ்நானம் பெறுவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக பெறுகிறோம். சரியா? எட்டாவது ஞானஸ்நானம் என்பது நாம் கிறிஸ்துவுடனே பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்படுதல். ஒன்பதாவது ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுவது. பத்தாவது அறையப்பட்டதற்கு அடையாளமா இருக்கிறது. ஓகே. 11வது ஞான ஸ்நானத்தினால் நாம் கிறிஸ்துவுடன் மரித்தோம், ஆனால் பிழைத்தும் இருக்கிறோம். 12வது ஞான ஸ்நானம் எடுப்பது கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்வது கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமா? நேற்றுக்குள்ள மெசேஜ் எத்தனை பேர் லைவ்ல எல்லாம் கேட்டது? எல்லாரும் கேட்டீங்களா? கேட்கலையா? சரி. ஆமா, அந்த மெசேஜ் எல்லாம் 7 அடிப்படை உபதேசம் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா தெரிந்திருக்கணும். நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லி இந்த 7 உபதேசத்தையும் கண்டிப்பா எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருக்கணும். ஒரு புக்கு போடலான் இருக்கிற 2 வச்சு இருந்தாலும் ஆவி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது எப்படின்னு ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல 2 போடலாமா 7 உபதேசத்தையும் சேர்த்து போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ்ல போகுது. ஆமா, 7 உபதேசத்தையும் சேர்த்து போடலாமா, இல்ல இது 2 ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பது எப்படி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைபிள் ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் கொஞ்சம் தான் பாருங்க, நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியா கொஞ்சமா தான் சொல்றேன். சரியா? இன்னும் நிறைய ஆதாரங்கள், நிறைய வசனங்கள் ஞான ஸ்நானத்திற்கு இருக்குது, ஆவின் அபிஷேகத்துக்கும் இருக்குது. ஆவின் அபிஷேகத்தை குறித்த முரண்பாடான கிரியைகள் என்னென்ன பேசப்படுகிறது, அது இது அதை குறித்து எல்லாமே மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்ப்போம், ஆண்டவர் எது வாய்க்கு செய்கிறாரோ செய்வோம். சரியா? ஓகே. கூடிய சீக்கிரத்தில் இந்த வருஷத்துக்குள்ள அதை போடலான்னு யோசனை பண்றேன். எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டைரி அதுக்குன்னு எல்லாமே வாங்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பார்ப்போம். ஓரளவு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். 2க்கு மட்டும், ஆனால் மற்றதுக்கு யோசிப்போம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். சரி, ஓகே. ஆண்டவர் சித்தமானால் அது நடக்கட்டும். ஓகே. 3வதாக அடிப்படை உபதேசத்தில் 3வதாக இருக்கிறது என்னது?
பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். முதலாவது மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரம் போங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க பார்ப்போம். சகோதரரே என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்கிறார்? தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளாமல் ஆவியின் அபிஷேகம் கிடைக்குமா? கவனிங்க. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளாமல் ஆவியின் அபிஷேகம் கிடைக்குமா? கிடைக்கும். அல்லேலூயா. கொர்நேலியுடைய வீட்டுல அப்படிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த வாஞ்சை அவர்களை நிரப்பினது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முழு நிச்சயமும் முழுமையான ஒரு ஆசையா அவருடைய இருதயத்துல இருந்தது நிமித்தமாக அங்கே பேதுரு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அல்லேலூயா. பேதுரு அதுவரையிலும் எங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பார்க்கல. புறஜாதியான ஒருத்தனுடைய வீட்டுல போய் ஜெபிக்குமோ, சும்மாதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப ஜெபிக்குமோ ஆண்டவர் அவர்களையும் என்ன செய்தாரு? நிரப்பினார் என்று சொல்லி அவனாலேயே அந்த 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 சம்பவத்தை சஸ்டெயின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருதயத்துல அவன் ஆச்சரியமுடையவனாக அதை பார்க்கிறான். ஆண்டவர் எப்படி அவர்களை நிரப்ப முடியும்? அப்போ அவர்கள் புரிந்து கொண்டது, அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஒண்ணு கூடிடுவாங்க. ஒண்ணு கூடிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஆவியை பெற்றவர்களுக்கு உடனே என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாக கலந்து பேசி அதற்கு ஒரு முடிவு எடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க தடை பண்ணவே கூடாது, காலம் தாமதம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை, ஆவியை பெற்றவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம ஆவியின் அபிஷேகத்தை, வரத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஓகே, முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறமா கடைசியா நம்ம எழுதிக்கலாம். சரியா? கடைசியா நம்ம எழுதிக்கலாம். ஓகே. தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நான் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணாலும் நம்ம என்ன செய்யலாம். உடனே ஒடுக்கலாம், அவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பலாம். ஆண்டவரே, நீர் என்ன அபிஷேகித்தால் ஒழிய நான் சாப்பிட மாட்டேன். உண்ணாவிரதம் அவருக்கு முன்னால பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு நீர் உடைய அபிஷேகத்தை தந்தால் ஒழிய இந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு ஆசையும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு வைராக்கியமும் அப்படி சமத்தில் இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. கேட்டா ஆண்டவர் தருவாரு. நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பல சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு என்ன செய்யல, அபிஷேகத்தை ஆண்டவர் தரலன்னா ஏதோ ஒரு குறைபாடை நமக்குள்ள ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு குறைபாட்டை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அந்த குறைபாட்டை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு விட்டு விலகினால் ஆண்டவர் அபிஷேகிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சில நேரங்கள் ஒருவரின் நிமித்தம் அந்த குடும்பத்துல அபிஷேகம் வராம இருக்கலாம். குடும்பத்துல ஒருத்தரின் நிமித்தம் அந்த குடும்பத்துல இருக்கிற நபர்களை அபிஷேகிக்காமல் இருக்கலாம். அந்த நபருக்காய் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த நபருக்காய் நம்ம ஜெபிக்குமோ ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாக்குவார், நம்மையும் அபிஷேகிப்பார். அல்லேலூயா. குறிப்பா இந்த இடத்துல குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. என் குடும்பம் அபிஷேகிக்கப்பட விடாதபடிக்கு நான் தடையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என் குடும்பம் அபிஷேகிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒருவேளை அந்த புருஷன் தடையா இருக்கல, அந்த மனைவி தடையா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. என்னிலே குறைபாடு இருந்ததுன்னா என் குறைய மாற்றி என் பிள்ளைகளை நீங்க அபிஷேகிங்க ஆண்டவரே, என்னையும் அபிஷேகிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தினால நம்மை முழுவதும் நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிறைய இடங்களில பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் குறித்த அநேக விதமான உபதேசங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பரவி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அநேக விதமான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32வது வசனத்தை வாசிப்போம். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் அதனுடைய 31லையும் 32லையும் வாசிக்கிறோம். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. 32வது வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் மனுஷ குமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னா அவனுக்கு என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவோ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு விரோதமாகவோ யாராகிலும் ஏதாகிலும் வார்த்தைகளோ பேசினால் ஆண்டவர் அந்த பாவத்தை அவர் மன்னிப்பது இல்லை. ஏன்டா இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? சும்மா ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுறீங்க, அந்நிய பாஷைகளை. இதை யாராவது கிறிஸ்தவர்கள் தான் பேசுவாங்க, வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையையும் ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். இவர்கள் தான் அதை பேசுவார்கள். அது யாரு? இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க? யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அபிஷேகத்துல இருந்து அந்நிய பாஷைகளை என்ன செய்யறது இல்லை, பேசுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம ஞானமா இருக்கணும் பாருங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் ஞானமா இருக்கணும். இப்போ லைவ்ல போகுதுன்னு வைங்களேன். லைவ்ல போகும்போது நிறைய அந்நிய பாஷைகளை நாங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஆமா, அது ஞானமாய் நடக்கிறது. சில இடங்களில்
எங்கெல்லாம் எப்படி பேசணுமோ அதற்கேற்றபடி தான் நாங்கள் என்ன செய்வோம், பேசுவோம். நீங்கள் சண்டே சர்வீஸில் நீங்கள் என்னை கவனிச்சாலும் சரி, யாரை கவனிச்சாலும் சரி, அதற்கேற்றபடியான வார்த்தைகளை தான் பேசி உங்களை என்கரேஜ் பண்ணுவோம். ஆவியில் உங்களை நடத்துவோம், அந்நிய பாஷைகளை பேசுவோம். ஆனால் குறிப்பிட்ட அளவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆவிக்குள்ளாக நடத்துவோம். ஆனால் நாங்கள் பேசுறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன செய்யணும், பேசுவோம். அல்லேலூயா. அது இன்னொரு மனுஷனுக்கு அது இடரலாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் இதை கேட்டு யாராகிலும் தூஷித்தால் அவனுடைய பாவம் என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை யாரும் கொச்சைப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை யாரும் மட்டமா எண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நீங்க சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அல்லேலூயா, ரொம்ப சென்சிட்டிவானவர். அவரை பரிசுத்த ஆவியானவர் விரோதமா ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசிட்டோம்னா அவர் ரொம்ப கோச்சுக்குவாரு. அல்லேலூயா. அதை நம்ம கீழே போவோம், வாசிப்போம், பார்க்கலாம். சரியா? ஓகே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும் பேச வேண்டான்னு பரிசுத்தாவிக்கு விரோதமாக நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான என்ன செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்து பரிசுத்தாவியானவரை தூஷிக்கிறவர்களாகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலர் பரிசுத்த ஆவியானவரை அது அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது கிடையாது. அவர் ஒரு பர்சன். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படின்னு ஒரு நபராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திரியேக தெய்வன் இல்லை, ஒருவர் தான் ஆவியானவர். திரியேக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ திரியேக தேவன்ல ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம அது இது இந்த ஆவி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யணும், நல்ல மரியாதை கொடுத்து அவரை நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஓகே, ஓகே. அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை போல உணர்ச்சி உண்டு. வாசிப்போமா? ஏசாயா 63ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்களேன். 63:10. அவர்களோ கலகம் பண்ணி வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை என்ன படுத்தினார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வு இருக்கிறதுனாலதான் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய முடிகிறது, விசனப்படுத்த முடிகிறது. ஓகே, அடுத்து வாசிங்க. அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய். அல்லேலூயா. புரியுதா? அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. அவர் ஒரு நபராய் இருக்கிறார், அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணவோ அவரை கோபப்படுத்தவோ செய்தால் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு விரோதமா என்ன செய்வாரு, யுத்தம் பண்ணுவார். புரிந்தவர்கள் மட்டும் வர வேண்டியதா சொல்லுவாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உணர்ச்சியோ அவரை நம்ம கோபப்படுத்த என்ன செய்யக்கூடாது, கூடாது. சரியா? ஓகே, 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 ஓகே. பரிசுத்த ஆவியானவர் என்பது புதிதா ஏதோ திடீர்னு உருவானவர் அல்ல. அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனங்களால வசனங்களினால நமக்கு அவர் முன்னமே இவைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளும் சொன்னது அதே வார்த்தைகள் தான் சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார், நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
எல்லாம் வாசித்த வசனங்கள் தான். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள்ல வாசிக்குமோ, யோவேல் 2, 28, 29 வாசிக்குமோ, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். அதுக்கடுத்து உங்களுடைய குமாரனும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு 3:11 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க பாப்போம். எனக்கு பின் வருகிறவர், இயேசு கிறிஸ்து, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலையும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலையும் நம்மை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். 120 மேலையும் ஆண்டவர் அக்னி நாவுகளாக இறங்கினார். அல்லேலூயா. அக்னி நாவுகை போல பிரிந்திருக்கும் நாவுகளாக ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதே வல்லமையோட தான் பூமியில இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எப்படி உண்டாகும்னா, எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு திறந்து கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன டம்ளர்ல மட்டும் வச்சிட்டு இருந்தோம்னா அந்த அளவுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கும். பெரிய குடத்தை வச்சிருந்தோம்னா அந்த குடம் நிறைய நிரப்பி கீழே ஊத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். குறை குடமா இருக்கக்கூடாது, அரை குடமாவும் இருக்கக்கூடாது. நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விருதாவாய் மனம் திரும்பல, விருதாவாய் ஞான ஸ்நானமும் பெறல. இதெல்லாம் செய்த பிறகு ஆண்டவர் என்ன அபிஷேகிக்கலன்னா நான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. எத்தனை பேர் ஆண்டவர், எத்தனை பேர் இதுல அபிஷேகம் பெற்றவர்கள், எத்தனை பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோட நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. கீழே போடுங்க. பெறாதவர்கள் எத்தனை பேர்? வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு. பெறாதவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் உங்களை வாஞ்சியை பார்ப்பாரு பாருங்களேன். அதனால நீங்க வெட்கப்பட்டு அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. கை தூக்குங்க. ஆமா, ஆண்டவர் அபிஷேகிப்பாரு. அல்லேலூயா, ஆண்டவர் அபிஷேகிப்பாரு. இந்த உபவாச நாள் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பாரு. வாஞ்சியோட வரீங்க பாருங்களேன், அந்த வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ள வாஞ்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அபிஷேகிப்பாரு. நிச்சயமாய் ஆண்டவர் அபிஷேகிப்பாரு. அவர் உரைத்தவர், வாக்குரைத்தவர். இது கடைசி காலம். மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தெய்வம் நம்மை ஆண்டவர் நிரப்புவாரு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு வேண்டிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கொர்நேலியுடைய குடும்பத்திற்குள்ள இருந்தது அவருடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை, அவருடைய இருதயத்தில் இருந்த பரிசுத்தம், அவருடைய இருதயத்தில் இருந்த களங்கமில்லாத ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார். ஒப்பு கொடுங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. இந்த உபவாச ஜெபம் முடிகிறதற்குள்ள அவர் நம்மை அபிஷேகிப்பார். 21வது நாள் அப்படிதானே? இன்னும் 19 நாள், இன்னையிலிருந்து 20 நாள், இன்னையிலிருந்து 20 நாள், பாதியில வந்துட்டோம். இந்த 20 நாளுக்குள்ள ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய திவ்ய வல்லமை
அவருடைய பூரணமான அபிஷேகம் நம்ம தலையின் மேல அக்னினாலும் ஆவியினாலையும் அபிஷேகிக்கிறத நம்ம உணர ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. பரிசுத்த ஆவியானவர், ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? கவனமா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல அளவில்லாமல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல அவருக்கு எந்த குறைவும் இல்லை. பரிசுத்த ஆவியுடைய நிறைவு அளவே இல்லாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி இருந்தார்? நிரப்பி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவு முழுமையா இருந்ததுனால அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சாவை கண்ட போதும், மரணத்தில் ஒப்படைக்கப்பட்ட போதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிர்ப்பிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு, எபேசியர்ல எபிரேயர்ல எல்லாம் நீங்க அதை வாசிக்கும்போது நீங்க கண்டுகொள்ள முடியும், சரியா? நான் ஏற்கனவே அதை பிரசங்கித்திருக்கிறேன். அவர் அந்த ஆவியிலே அவர் என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வாசிங்களேன். அளவில்லாமல் அவருடைய ஆவியானவர் இருந்ததை 3 யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3:34. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல பிதா அவர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு கரையேறுகிற போது அளவில்லாத ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நிரப்புகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவில்லாத ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருந்தா கவனிங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் மேல அளவில்லாத ஆவியானவர் இருந்து மரணத்திலிருந்து அவரை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணும் போது நம்முடைய சரீரங்களில சாவுக்கு ஏதுவானவைகளை அவர் என்ன செய்வார்? புரிந்தவர்கள் மட்டும் ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவானவைகள் செத்த நிலைமையில இருக்கிறதை உயிர்ப்பிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் செத்ததை உயிரோட எழுப்புவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில எக்காலம் ஊதும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோமே. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுப்பணும்னா ஆவியின் கிரிய அந்த சரீரத்தை நிரப்பினதா இருந்தால் மாத்திரமே அது உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நிரப்பணும். எலிசா தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு. அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். செத்த ஒருவனை தூக்கிட்டு நடந்துட்டு வந்துட்டே இருக்கிறார்கள். முன்னாடி விரோதிகள் படை என்ன செய்கிறது? புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பெரிய சேனையாய் ஜனத்தை பிடிக்கும்படியாக, இஸ்ரவேலை பிடிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த சேனையை பார்த்து பயந்து கையில் இருக்கிற பிரேதத்தை தூக்கி எறிந்தார்கள். எறிந்ததும் அது போய் விழுந்தது எலிசாவுடைய கல்லறையின் மேல. எலிசாவின் கல்லறையின் மேல விழுந்த உடனே அந்த பிணம் உயிர் பெற்றது. காரணம் என்ன தெரியுமா? எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல இரட்டத்தனையா இருந்தது. எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் அவனை உயிரோட கொண்டு போச்சது. எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் புதைக்கப்பட்டாலும் எலும்புகளுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் நிறைவுதான் அவனை உயிர்ப்பித்தது.
அந்த எலும்புகளுக்குள்ள இருந்த அபிஷேகம், எலும்புகளுக்குள்ள இருந்த ஆவியானவர் செத்த ஒரு பிரேதத்தையே உயிரோட எழுப்ப முடியும்னா, நமக்குள்ள இருக்கிற சாவுக்கு ஏதுவானவைகளை புதுப்பிக்க முடியாதா? நம்மை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற சாவுக்கு ஏதுவானவைகளையும் சாகிற நிலைமையில இருக்கிறதையும் மறுபடியும் உயிர்ப்பிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுடைய இருதயத்துல, இல்ல உங்களுடைய விசுவாசமா இருக்கலாம், ஜப வாழ்க்கையா இருக்கலாம், பரிசுத்த ஜீவியமா இருக்கலாம், சாவுக்கு ஏதுவானவைகளா இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை வைங்க. அந்த குறைவை நிறைவாக்குகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நம்மளால முடியாது, அவருடைய ஆவியினால எல்லாம். ஹல்லேலூயா. நம்ம பலத்தினால முடியாது, நம்ம சாமர்த்தியத்தினால செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த குறை உள்ள இடத்துல வந்தார்னா அவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள எப்பவும் வாஞ்சியா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்படணும். 10 வருஷமா ஒரே அபிஷேகத்தையும் ஒரே அந்நிய பாஷையும் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, பேசிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் இருக்கலாம், அதுல வார்த்தைகளும் சேர்த்து இருக்கலாம். ஹல்லேலூயா. தெரிஞ்ச அந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்குள்ள ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் தரணும், வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே, நவமான பாஷைகளை நான் பேசுறேன் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அந்த நவமான பாஷைகள் நம்ம வார்த்தையில வாயில என்ன செய்யும், வரும். அது எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க. கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, வேற எந்த யோசனைக்கும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு அடுத்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கணும். வேற எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. அந்த அந்நிய பாஷையில மட்டும் பேசி 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 இருங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கொஞ்ச நேரம், அடுத்து ஒரு 15 நிமிஷம் தாண்டின உடனே உங்களுடைய ஆவியானவர் உங்க வாயை அவர் கண்ட்ரோல் எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. 15 நிமிஷம் தாண்டின உடனே அவர் கண்ட்ரோல் எடுத்துருவாரு. அவர் கண்ட்ரோல் எடுத்த பிறகு வாயில வர வார்த்தைகளை உங்களால் அடக்க முடியாது. அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும், அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அந்த கண்ட்ரோலை நீங்க எடுக்க முடியாது. மீதி கண்ட்ரோல் எல்லாம் அவர் கையில போயிடும். அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சுகமோ, அந்த அபிஷேகமோ, அந்த நிறைவோ அவர்களுக்கு தான் தெரியும், ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். கையில் ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும் அதனுடைய ருசி எப்படி இருக்குதுன்னு, பார்க்கிறவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமா, ருசிங்க. அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை ருசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்கல்ல, இத்தனை பேர் வீட்டுல டெய்லி இல்லை, அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அப்படி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2 நாளைக்கு, இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 நாளைக்கு ஒரு தடவையாவது, அல்லது இதுக்கு மேல இன்னும் லீஸ்டா போறோம், வாரத்துல ஒரு நாளாவது இப்படி ஜெபம் பண்ணுங்களேன். அந்த ஆவியானவர் நமக்குள்ள புதுப்பிக்கப்படுவாரு. வேற எந்த விண்ணப்பத்துக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும், அந்நிய பாஷையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. எந்த விண்ணப்பத்தையும் சொல்லாதீங்க, அதை செய்ய இதை செய்ய, அதை தார் இதை தாருன்னு. ஆண்டவர் கடுப்பாயிருவாரு பாருங்களேன் நம்ம மேல. அப்பாரு எந்த நேரமும் அதை கொண்டா இதை கொண்டா இதை கொண்டான்னு யாராவது வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆமா, அப்படி கேட்டுட்டே இருக்காதீங்க. அவர் தருவாரு, அவர் தர வேண்டியதை தருவார். அவர்கிட்ட போய் அவரை புகழ்ந்துட்டே இருங்க. அதுதான் நமக்கு கிடைத்த மேலான பாக்கியம். புகழ்ந்துட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்றதுனாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அவருக்கு மகிமையும் கொடுத்துக்கிட்டு இருங்க. துதியும் மகிமையும் செலுத்துகிறதுனா அபிஷேகத்தின் நிறைவுக்கு பேசிக்க. புரியுதா? அபிஷேகம் நமக்குள்ள நிறைவா இருக்கணும் அப்படின்னா அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணரணும்னா துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க. நீங்க விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பாரமும் மனசுல இருக்கிற கவலையும் தான் வெளிப்படும். புரியுதானே? உண்மைதானே? நீங்க என் கூட வரீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படித்தானே? ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற பாரமும் கவலை தான் என்ன செய்யும்? வெளிப்படும். அதே நேரம் ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவர் கூட கனெக்ட் ஆகிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி அபிஷேகத்துல பேசி பேசி அந்நிய பாஷைகளை வாய் நிறைய பேசி பேசி சத்தமா பேச வேண்டாம். வீட்டில் இருக்குமோ சத்தமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அமைதியா ஒரு கதவை பூட்டுன்றாரு. நீ அந்தரங்கத்துல தான் கூப்பிடணும், வெளியரங்கமா தான் பதில் வரும். நீ உள்ள கூப்பிடுகிறது வெளியே கேட்க கூடாது. அல்லேலூயா. உள்ள அப்படி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அபிஷேகத்தை நிறைஞ்சிட்டே இருக்கணும். ஆண்டவர் பேசுவாரு, ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு. அந்த ஆவி நிறைவு நமக்குள்ள உண்டாகிட்டே இருக்கும். உள்ள இருந்து வெளியே வருவோம் சீனாய் மலையிலிருந்து இறங்கின மோசையின் முகத்தை போல இருக்கணும். புரிந்தவர்கள் மட்டும் எவ்வளவு மேலான பாக்கியம் தெரியுமா? அந்த அனுபவத்துக்குள்ள நான் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த அனுபவத்துக்குள்ள மறுபடியும் வரணும். அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போ நம்முடைய மனம் புதிதாக்கப்படும். புரிந்தவர்கள் மட்டும் அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போ மனசு புதிதாகும், இருதய புதிதாகும், மறுரூபமடைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா துதிக்கிறதுக்கும் சத்தமா ஆராதிக்கிறதுக்கும் தான் ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்க வருமோ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், துதிக்கணும். வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வாயை திறந்து அவனுடைய சமூகத்துல சோத்திரங்களை ஏறெடுக்கணும். அபிஷேகத்துல நிறையப்படணும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு வருமோ நம்ம அப்படியே ஸ்டாப் ஆனோன்னு வைங்களேன், நம்மளை கண்ட்ரோல் பண்ணோன்னு வைங்களேன், நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதுக்கு சமம். இங்க இருந்து ஆராதனை நடத்துமோ தெரியும் இல்ல? 10 வருஷமா உங்களுக்கு முன்னாடி தானே நின்று ஆராதனை நடத்துறேன். ஆராதனை நடத்துமோ எல்லாரையும் நான் கவனிப்பேன், எல்லாரும் ஆராதிக்கிறாங்களா, ஏன் ஆராதிக்கல, என்ன பண்றாங்க கவனிப்பேன். அப்போ நிறைய பேர் எப்படி தெரியுமா ஆராதிக்கிறாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறாரு. ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை கண்ட்ரோல் மீறி போயிரும் சொல்லி பயந்து உடனே உட்கார்ந்துடுறாங்க, இல்லைன்னா தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, இல்லைன்னா அப்படி கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நீ அப்படி செய்யாதீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். நம்மளை கண்ட்ரோலா தான் வச்சிருப்பாரு. கண்ட்ரோல் மீறி போக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. சரீரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சரீரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளணும். ஆவியினால் நிரப்பப்படுமோ என்னை மீறி நான் என்னை எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி உங்க சரீரத்தை ஜீவ பலியா ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதனால நீங்க ஆராதிக்காம இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீங்க. அவர் உங்களை நிரப்பணும்னு ஆசைப்படுறாரு. உங்க மேல வல்லமையா இறங்கணும்னு ஆசைப்படுகிறாரு. உங்களை ஆண்டவர் எல்லா குறைவே நிறைவாக்கணும்னு ஆசைப்படுகிறாரு. ஆனா நம்ம என்ன செய்கிறது இல்ல, ஒப்பு கொடுக்கல. சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்ல, சரீரத்தை கொடுக்கணும். அவருடைய கண்ட்ரோலுக்கு கொடுங்க, அவருடைய கண்ட்ரோலுக்கு கொடுங்க. அவர் நம்ம நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திவ்ய அபிஷேகம் நம்ம நிரப்பி நம்மை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் விட்டு கொடுத்து ஆராதிக்க அவர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் நீங்கள் பலனடைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்வோமே. கடைசி நாள்ல நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம், அங்க போவோம். கடைசி நாள்ல எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அந்த எக்காலம் துணிக்கும் போது ஆவியானுடைய அந்த கிரியை நம்முடைய சரீரத்துல உருவாகி இந்த சரீரம் பலனடையும். புரிந்தவர்கள் மட்டும். புதைந்து போய் சிதைந்து போய் அழிந்து போன சரீரம் பரிசுத்த ஆவியினால ஒரு பலன் உண்டாகும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அந்த சரீரம் நிரப்பப்படாதிருந்தால் அந்த பலன் உண்டாகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்காது. மாம்ச பலமோ மாம்சத்தின் எமோஷனலா ஆண்டவர் ஆராதிக்கிறதோ பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது? கொண்டு போகாது. ஆவியின் பலன் தான் நம்மளை பலனடைய செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ கடைசி வரையில நிற்கணும்னா கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் வேணும். அவருடைய பலன் இல்லாம நம்மளால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. ஆமா, எலும்பில்லாத காலை போல விழுந்துருவோம். எலும்பில்லாத கால் எப்படி இருக்கும்? கொல கொலன்னு இருக்கும், நிக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினாலதான் நம்ம நிக்க முடியும். தயவு செஞ்சு எப்படியாவது அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, உங்களை எங்க பார்க்கிறேன், நாங்க பரலோகத்திலையும் பார்க்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு பரலோகம் வரணும்னு தான் எல்லாருடைய ஆசை. எங்களுடைய ஆசை அதுதான். நம்ம இங்க எப்படி ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி பரலோகத்திலையும் ஒன்னா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய அபிஷேகம் வேணும். எப்படியாவது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் தருவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அந்த பலன் கிடைக்கிறது வரையிலும் நீங்க எங்க காத்துருங்க? எருசலேம்ல காத்திருங்கன்னு சொன்னாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 24:49 வாசிங்க. லூக்கா 24:49 தானே? வாசிங்க. இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் போவதற்கு முன்னதாக, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக மரித்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு பொரித்த மீன் துண்டு எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துட்டு அடுத்து அவர் போகிறதற்கு முன்னதாக, கவனிங்க, அவர் போகிறதற்கு முன்னதாக ஆண்டவர் ஜனத்திற்கு சொல்லிட்டு போன வார்த்தை தான். என்ன வார்த்தை சொன்னாருன்னா, நீங்க அந்த உன்னத பலன் உங்களை நிரப்புகிறது வரையிலும் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்கள்னாரு. அதே போல இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அவர்கள் மேல் வீட்டறையில வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, அதற்கு முன்னதாகவே அவர்கள் பல நாட்களாக எருசலேமில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்கள்? காத்துட்டு இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள். ஹல்லேலூயா. கூடின போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஹல்லேலூயா. 24:49 ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆவது வசனம் வரையிலையும்
நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் 24:49 நீங்க எருசலேமில போய் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து பலன் வருகிறது வரையிலும் அவருடைய சமூகத்துல காத்திருங்கள்னு சொன்னாரு. அந்த வார்த்தையின்படி அவர்கள் போய் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் வருகிற அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்துல கூடினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல வல்லமையாய் இறங்கி அவர்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓகே, ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:13. ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல வாசிக்கும் போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. எந்த வாக்குத்தத்தம்? நீ போய் காத்துரு, உன்னத பலம் உன்னை என்ன செய்யும்? நிரப்பும். நீங்க வந்து காத்துருங்க, அப்போ உன்னத பலன் உங்களை நிரப்பும். இல்லைன்னா ஒருவேளை நம்ம காத்திருக்கிறதுல ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். காத்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. நல்ல சத்தமா பாட்டு பாடுறேன், நான் சத்தமா ஆண்டவரை துதிக்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென், அது அபிஷேகம் கிடையாது. அந்த அபிஷேகம் என்று சொல்லி நம்மளை நாமளே ஏமாற்றி விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கினா அதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா அப்படி நினைத்து கொண்டு நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா, அபிஷேகத்தை நிரம்புறதுன்னா 3வது பாட்டு வந்த உடனே ஸ்பீடா கையை தட்டி ஆவுன்னு கத்துனோம்னா நமக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அப்படி கிடையாது. அது நீங்க உங்களை ஏமாத்திராதீங்க. ஆமா, அந்த அபிஷேகம் கிடையாது. நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியுடைய நிறைவுக்கு ஒப்பு கொடுத்து, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம பலத்துல நம்ம ஆராதிக்க மாட்டோம். நம்ம பலத்துல ஆராதிக்க மாட்டோம். அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். வீட்டுல இருந்து கிளம்பும்போது நடக்க கூட சத்து இருக்காது. வந்து எப்படியாவது உள்ள சேருவோம். சேர்ந்து ஆராதிக்க தொடங்கினா அது நடக்கும். ஆமா ஆமா. சில நாளெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்புமோ, சில நாட்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, செம்ம காய்ச்சலா இருக்கும். வீலாக்காவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நிறைய ஊசி போடுறது அவங்களுக்கு தெரியும். முந்தின நாள் எந்திரிக்க கூட முடியாத மாதிரி இருக்கும். அப்படிதான் இருப்போம். ஆனா அடுத்த நாள் வந்து ஆராதனை நடத்துவோம். அந்த ஆராதனை நடத்துமோ, மெசேஜ் கொடுக்குமோ, அது ஒரு பலன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப சரீர பலவீனம் அது வரும். அடுத்து திரும்ப போய் ஊசி போடுவோம், அது 2வது. ஆனா அந்த ஆவிக்குள்ள இருக்குமோ ஒரு பலன் வருது பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இருமல் இருக்கும். கத்தவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி கத்துறீங்க அப்படின்னுவாங்க. கத்தவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆராதனை நடத்தி முடிக்கிறது வரையிலும் இருமல் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் எல்லாம் உணர்ந்தது நிமித்தமாக சொல்லுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிறைவுக்குள்ள இருக்குமோ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பலனை தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம மாம்ச பலத்தினால ஓங்கி கை தட்டுறேன், கத்தி பாடுறேன், அது அபிஷேகம் கிடையாது. அது அபிஷேகம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதை அப்படி நினைச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏமாந்துட்டே இருக்கிறோம். அது அபிஷேகமே இல்லை. நீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இன்னும் அந்நிய பாஷையின் அடையாளத்தை ஆண்டவர் உங்க நாவல உங்களை அறியாமலே அந்த வார்த்தையை என்ன செய்வாரு,
தருவாரு. அந்த வார்த்தை நான் பிறண்டு என்ன செய்யும், அந்த வார்த்தை வரும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்க அன்பின் சமூகத்துல காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 13வது வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போட பட்டீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்குகிறது. அவரால் நம்ம என்ன செய்யப்படப்பட்டிருக்கிறோம். ஒரு பேங்குக்குள்ள போனீங்கன்னா ஒரு சீடு பெரிய கட்டை வச்சிருப்பான், அப்படி ஒரு குத்து, இங்க ஒரு குத்து. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்னா நம்முடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சிருவாரு, போட்டுருவாரு. போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு குத்து குத்தி வந்து அந்த ஒரு குத்தை தான் ஆண்டவரே குத்தி இருங்க ஆண்டவரேன்னு கேட்டுருங்க. ஆமா, அல்லேலூயா. ஒரு குத்து குத்திட்டாருன்னா இது இங்க உள்ள வாசி இல்ல, அங்க இந்த பாஸ்போர்ட்டுக்கு முத்திரை போட்டாச்சு, இது போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த டிக்கெட்டுக்கு முத்திரை குத்துனாதான் இது போகும், முத்திரை குத்தலன்னா அது போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது முத்திரை போடப்பட்டுருங்க. ஆமா, கெஞ்சி குத்தாடியாவது முத்திரையை போட்டுருங்க. ஆமா, போனோம். ஃப்ளைட் ரெடியா இருக்குது, சீக்கிரம் பறக்க போறோம். அவர் மத்திய வானத்துல மேகங்களோட பரிசுத்தவான்களோட மத்திய வானத்தில் இறங்கி வருவார். அந்த எக்கால சத்தம் நம்ம காதுல கேட்கணும். அந்த எக்கால சத்தத்தை கேட்க அந்த முத்திரை இருந்தாதான் அந்த காதில் அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். பரிசுத்தமாகுங்க, ஆயத்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. இப்போ இன்னும் ஒரு டீப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, பரிசுத்த ஆவியாருடைய வசனத்தின்படி வசனத்தை கேட்டு வசனத்தை சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு உபதேசம் இருக்குது. வசனத்தை கேட்டு வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனால எனக்குள்ள என்ன இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவி, அதாவது வசனத்தின்படி தான் நான் என்ன செய்கிறேன், வாழ்றேன். வசனத்துக்கு மீறி நான் என்ன செய்யல, வாழல்ல. அதனால எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, ஏமாற்றி கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் உலகத்திலேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படித்தானே? நம்மை வசனத்தை கேட்டு வசனத்தை பின்பற்றுகிறதை விடவும் உலகத்தார்கள் நிறைய பேர் இந்த வசனத்தை வாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளையும் உபதேசத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆவியின் அபிஷேகம் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியவே முடியாது. அல்லேலூயா. முடியவே முடியாது. எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இப்படிதான் அப்படிதான் வாய்ப்பே கிடையாது, போக முடியவே முடியாது. அல்லேலூயா. இது ஒண்ணுமே பெறாம சிலுவையில தொங்கின கள்ளம் மட்டும் எப்படி பரலோகத்துக்கு போனா? உங்களுக்கு யோசனை வராது, இருந்தால் நானே சொல்றேன். சரியா? யோசனை வரும். ஆமா, அவனுக்கு அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி நேரத்திலையும் என்ன நினைச்சுக்கோங்க ஆண்டவரே, மனசிலிருந்து ஒப்பு கொடுத்தான். ஒருவேளை நமக்குள்ள இப்படி ஒரு யோசனை வரும், இப்ப நானும் கடைசி நேரத்துல என்ன செஞ்சிடுறேன், ஆண்டவரே இந்த பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, நீர் பரதேசியில் இருந்து என்னையும் நினைத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி எப்படியாவது என்ன செஞ்சிருவேன். நீங்க தான் வசனத்தை கேட்டுட்டீங்களே, சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்களே, வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போனோம்.
ஆமா, 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 39வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ யாவருக்கும் அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் என்ன வாக்குத்தத்தம்? அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தருகிறது தான். அதுக்கு முந்தின வசனத்துல தான் வாசிக்கிறோம் பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை தருவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. யாருக்கும் பாரபட்சம் இல்லாம தருகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாங்க நார்த் இந்தியா இப்ப போயிருந்தோம் பாருங்களேன். அங்க போயிருக்குமோ அந்த மக்களை எல்லாம் பார்த்தா இங்க எப்படி ஆராதிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆண்டவர் அவர்களை நிரப்புறத பார்த்தா கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு போன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம். சீரியஸா சொல்றேன், கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு போன மாதிரி இருந்தது. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அப்படி நிரப்புகிறாரு. அவர்களை மறந்த ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. இனி என் கண்ணு முன்னாடி நிக்குது அந்த சம்பவம். இதெல்லாம் அவர்கள் ஆராதிக்கிறது, அவர்களை மறந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவர்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளிகளை போல இருந்தது. புரியுது இல்ல? அக்னிக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி மாதிரி இருந்துச்சு, நெருப்பு கட்டி மாதிரி இருந்தது, அப்படி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்ததெல்லாம் சின்ன வயசு ஏஜ் தான். ஆனா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங், எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங். எப்படி ஆண்டவரை இப்படி, எப்படி ஆண்டவரை இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சையா கேட்டு பெற்றுக்கொண்டுட்டாங்க. பெற்றுக்கொண்டு விடுதலையா ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள். வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:22. ஓகே ஓகே, 25 வாசிங்க. ம் ம் 27 வாசிங்க. பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ பலவீனனாய் இருந்தாலும் பைத்தியமாய் இருந்தாலும் அதுதான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. உலகத்தின் ஞானம் ஆண்டவருக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. நம்ம பேசுகிற அபிஷேகம், நம்ம பேசுகிற அந்நிய பாஷை உலகத்திற்கு வேண்டால் பைத்தியமாய் தெரியலாம். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் பலனே. அல்லேலூயா. நம்ம பிரச்சனைய உலகத்தான் பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷன் உயிரோட எப்படிதான் இருக்கிறாருன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் எப்படி உயிரோட இருக்கிறோம் தானே. இன்னும் இந்த மனுஷன் இத்தனை பிரச்சனையும், இத்தனை பாடையும், இத்தனை நிந்தனையும், இத்தனை அவமானத்தையும் பார்த்து உயிரோட எப்படிதான் இருக்காருன்னு தெரியல. நமக்கு இருக்கிற பலன் அந்த ஒரு பலன் தான். அல்லேலூயா. அந்த பலத்தினாலதான் இன்னைக்கு வர நிக்கிறோம் பாருங்களேன். அந்த பலன் இல்லாம நம்ம இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, கை முடிஞ்சு போச்சு.
இப்போதான் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவருக்கு. இங்க 15 பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு இதை முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைச்சேன். சரி, ஆண்டவர் இப்படி நடத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதுதான் பேசி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தமாக்குவோம், இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். ஒரு சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஏதாயிரம் பாவம் செஞ்சிருந்தா, ஆண்டவரே மன்னிக்கப்படாதுதான், இருந்தாலும் மன்னிப்பு கேளுங்களேன், கேளுங்க கேளுங்க. ஒருவேளை இரக்கத்தின் காலமா இருக்குது, கிருபையின் காலமா இருக்குது, நான் ஜீவபலியா கொடுக்கிற ஆண்டவரேன்னு விழுந்துருங்க. அவர் இரக்கம் பாராட்டினா அதை விட மேலான பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்ட பிறகு நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகளும் சாவுக்கேதுவான வார்த்தைகளும் புறப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிறது யாரு? பரிசுத்த. நம்ம டாபிக்குள்ள இருங்க. பரிசுத்த ஆவியானவர். நம்மை பலப்படுத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்மை நடத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்மை பேச வைக்கிறது யாரு? சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நான் இருக்கிறதா உனக்கு பிரச்சனை, சாபரம் போ. அப்ப யாரை துக்கப்படுத்துறோம்? அல்லேலூயா. அவர் நமக்குள்ள ஜீவனா இருக்கிறாரு. அப்ப நம்ம யாரை சாகடிக்கிறோம்? அல்லேலூயா. நான் சாக போறேன், அவர் ஜீவனை பேசுகிறவர். அல்லேலூயா. அவர் சாவை பேசுகிறவர். ஒருவேளை சில போராட்டம் தலைக்கு முத்தி போனது வரும், வராமல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் வர்றதுதான். மனுஷன் தானே, வராம இருக்குமா? வரதான் செய்யும், எல்லாருக்கும் வரும். தலைக்கு முத்தி போகுமோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? நிறைய என்ன செஞ்சிருவோம்? சரமாரியா விட்டுருவோம். பேசிடுவோம்னு சிம்பிளா சொல்லக்கூடாது, சரமாரியா என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். சரமாரியா பேசிட்டா பேசிடுவோம். ஆனா அது யாரை துக்கப்படுத்துறோம்? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் தானே. அப்ப நான் இவனை இந்த அளவுக்கு பலப்படுத்தி வச்சிருக்கிறது என்னத்துக்கு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? நினைப்பார் தானே, துக்கப்படுவார்ல. ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசணும். அல்லேலூயா. நம்ம சரீரம் செத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சாகிறவர் அல்ல. அததான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் சாகிறவர். செத்து போயிருந்தாருன்னா எலும்புக்குள்ள எப்படி ஆவியானவர் இருந்திருப்பாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆவியானவர் சாகிறவர் கிடையாது. அல்லேலூயா. ஜீவனுக்குண்டானவைகளை பேச ஆண்டவர் உதவி செய்வாராக. அதே போல அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. வியாதியஸ்தனை பார்க்க போனா ஆண்டவர் உங்களுக்கு சாகிற நிலைமையா இருந்தா கூட சொல்லுங்க, ஆண்டவர் அது பலன் தருவாரு, உயிரோட வைப்பாரு, நல்ல வைப்பாருன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை நிமித்தமாவது அன்னைக்கு ஆண்டவர் எடுக்கணும்னு இருந்தாலும் அந்த வார்த்தை நிமித்தம் 2 நாள் உயிரோட வச்சுதான் தூக்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாட்டியம்மா, போன வாரத்தில் நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு பாட்டியம்மா என்ன, நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்க வேலூர் சர்ச்சைக்கு வர்றாங்க. அவங்களுடைய தாயார், அந்த தாயாருக்கு கிட்டத்தட்ட 95 வயசு இருக்கும். சரியா? ஆமா, நம்ம எல்லாம் அதை எட்டி கூட பார்ப்போமான்னு தெரியாது. அந்த தாயாருக்கு 95 வயசு. ஆமா, 95 வயது.
அந்த 95 வயசுல அந்த அம்மாவுக்கு கை உடைஞ்சு போச்சு, பலவீனம் ஆயிடுச்சு, சாகுற நிலைமையில படுத்திருக்கிறார்கள், தண்ணி ஒன்றும் குடிக்கல. அந்த அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னாங்க. ஆண்டவரே சொல்லிட்டு, ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க, எப்படியாவது ஒண்ணுல ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும், இல்லைன்னா நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு வச்சுட்டேன். மறுநாள் காலையில நாக்கு உள்ள இறங்குனது, காலையிலே அந்த அம்மாவை பேரை சொல்லி கூப்பிட்டு காலையிலே தண்ணியும் குடிச்சு ஒரு இட்லியும் சாப்பிட்டு இருக்குது. ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. அப்புறம் போச்சுது 2 நாள் தள்ளி, ரைட்டு. அப்புறம் இறந்து போனாங்க. ஆனா நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுடைய ஆவி பிரிஞ்சுது. புரியுதா? எங்கேயுமே நம்ம போய் ஜோம் பண்ணும் போவோ ஏதாவது ஒரு காரியத்தை பேசுமோ ஜீவனை பேசுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், வயசாயிடுச்சு இல்ல, நீ போக வேண்டியதுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செய்யாதீங்க. ஏன்னா நடை உடையுமா இருக்கிற ஒரு விசுவாசிக்கு முன்னாடி அவங்க பிள்ளைகளே என்ன செய்யறாங்க, ஐயோ சொன்னாங்கய்யா, நான் காதால கேட்ட கண்ணால பார்த்தேன் சொல்றாங்க, அவ்வளவுதான் வயசாயிருச்சு, இனியெல்லாம் அப்படிதான் இருக்கும், நம்ம போய் சேர வேண்டியதான், ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். அப்படி என்ன செய்யாதீங்க, பாவங்க. ஆமா, நம்ம சொல்றதுலயே அது போய் சேர்ந்துடும். ஜீவனை பேசுவோம். ஹல்லேலூயா. ஜீவனை பேசுவோம். ஹல்லேலூயா. ஓகே, நாளைக்கு நம்ம இந்த 15 பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு 15 பாயிண்ட் நம்ம என்ன செய்யலாம், தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படியாவது இதை ஒரு புக்கு போட்டு எழுதுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னும் நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டு அவரை ருசித்து ஆண்டவரை ஆராதிக்க, ருசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பலன் தருவாராக. எல்லார் கண்களை மூடி அவருடைய சுத்தரவு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிரியை செய்கிறவர் ஆண்டவரே, உங்களை பலப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவியானவர் எங்களை நிரப்பன ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள் முடிகிறதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பணும். ஆவியானவர் நான் அபிஷேகிக்கணும். ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அந்த முத்திரையை என் மேல வச்சிருங்க ஆண்டவரே. முத்திரையை என் மேல போட்டுருங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். நம்மை சத்துவப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரை எனக்கு நவமான பாஷைகளை நீங்க தரணும் ஆண்டவரே. இன்னும் நிரப்பப்படணும் ஆண்டவரே, இன்னும் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த அளவில்லாத ஆவியானவர் ஆண்டவர், அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக அன்புடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அன்புடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அன்புடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆவியானவர் என்ன நிரப்பு ஆண்டவரே. என்னுடைய எமோஷன் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பலன், உம்முடைய பலன், உம்முடைய ஆவி, உம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நிரப்பு ஆண்டவரே. என்ன நிரப்பன இயேசுவா, என்ன நிரப்பன ஆண்டவரே. வாஞ்சி உள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாரு, தவனம் உள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாரு. அப்படி சமூகத்துல கேளுங்களேன், வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு கேளுங்க. மறுபடியும் புதுப்பிக்கிற கர்த்தர். ஒருவேளை பெற்ற அபிஷேகம் இழந்து போயிருந்தா ஆண்டவர் மறுபடியும் தருவாரு. கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான், கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். நிறைவான அபிஷேகம், நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர். ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த நறுமண தைலத்திற்கு ஒப்பான கர்த்தருடைய ஆவியானவர்.
ஆவி நிறைந்து நமக்குள்ள உண்டாகட்டும். ஆவி நிறைந்து நமக்குள்ள உண்டாகட்டும். ஆவி நிறைந்து நமக்குள்ள உண்டாகட்டும். நாவை அபிஷேகிக்கிற கர்த்தர், அபிஷேகத்தில் நமக்குள்ள கர்த்தர் ஆவியான அவர் கண்டவர் எடுப்பாங்க. விரோதமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இழந்து போவதை ரட்சிக்கவும் புதுப்பிக்கவும் மனுஷகுமாரே வந்திருக்கிறாரே. இழந்து போனதை ரெட்டிப்பாய், இழந்து போனதை ரெட்டிப்பாய், இழந்து போனதை ரெட்டிப்பாய், இழந்து போனதை ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய் தருகிறது, ரெட்டிப்பாய் தருகிறவர், ரெட்டிப்பாய் தருகிறவர், மறுபடியும் புதுப்பிக்கிற கர்த்தர். பலனடைய செய்கிறவர், பலனடைய செய்கிறவர். பலப்படுத்துகிறவரே, சத்துவப்படுத்துகிறவரே, சத்துவப்படுத்துகிறவரே, நாளும் நிற்க செய்கிறவரே, உயிரணையில் செய்கிறவரே, உயிர் தர வைக்கிறவரே. ஆவியானவே ஹalleluya hallelujah. பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் பலனடைய செய்கிறவர். ஹalleluya hallelujah. முத்திரையிடுகிற கர்த்தர், முத்திரையிடுகிற தெய்வம், முத்திரிக்கிற ஆவியானவர். ஹalleluya hallelujah hallelujah. மகிமை மகிமை மகிமையே 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 மகிமையே. இன்று ஆண்டவரே, இன்று இயேசுவா, இன்று ஆண்டவரே நன்றி இயேசுவே. கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க, அந்த முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, பலனடைய, கடைசி நாளில் உயிரோடு எழும்ப, மறுரூபமாக்கப்பட ஆண்டவரே ஆவியானவர்களை நிரப்பி நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியங்களை நிரப்பி நீர் நடத்துவீராக ஆண்டவரே. வாஞ்சி உள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற கர்த்தர், உடைய சமுதிர வாஞ்சியோடு உடைய பிள்ளைகள் கேட்கிற காரியத்திற்கு நீ பதில் தந்து, உடைய ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரை நிரப்பி நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
பலத்தின் ஆவியானவர், உற்சாகத்தின் ஆவியானவர் நீ நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லலாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, புதுப்பிக்கப்பட உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி தாங்கி நடத்துங்க. என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பார்.